இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 52ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித தோமா இந்தியாவின் திருத்தூதரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம், மனநலம் எல்லாம் எப்படி இருக்கின்றது? தவறாமல் தினமும் ஜெபிக்கிறீர்களா? அன்றாடம் ஒரு ஜெபமாலையாவது சொல்கிறீர்களா? ஜெபிக்க உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துவதை எனக்கு ஆண்டவர் தந்த கடமையாக உணர்கிறேன். ஜெபம் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. ஜெபம் மட்டுமே நமக்கு பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுதலையாக்கும் வல்லமை மிக்க ஒரு பாதுகாப்பு வட்டம். ஆகவே ஜெபத்தை மட்டும் நாம் விட்டுவிடக் கூடாது. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், காலையில் எழுந்து ஜெபிப்பது, ஒவ்வொரு நாளையும் இயேசுவிடம் தாய் மரியிடம் ஒப்படைத்து துவங்குவது, பிள்ளைகள் வெளியே செல்லும் போது சிலுவை அடையாளம் இட்டு அவர்களுக்கு ஜெபித்து வெளியே அனுப்புவது, அதே போல இரவு உறங்கும் முன்னும் அந்த நாளை குறித்து, அந்த நாளின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்ததை குறித்து அவருக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள உள்ளத்தோடு உறங்கச் செல்லுவது, இதுதான் நல்ல ஆன்மீக இறை பக்தியுள்ள பழக்கங்கள் நண்பர்களே. மெதுமெதுவாக இந்த பழக்கத்தை உங்கள் வழக்கமாகிக் கொள்ளுங்கள். நிச்சயம் பல நன்மைக்குரிய மாற்றங்களை உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகள் காரியத்திலும், அது மட்டும் அல்லாமல் உங்கள் பணியிடத்திலும் நிச்சயம் காண்பீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் சுருக்கமான சிந்தனை என்ன பார்ப்போமா? நல்வாழ்வை தரும் செய்தியாளராக இருப்போமா என்று நம்மிடம் ஒரு கேள்வி முதல் வாசகம் கேட்கிறது. இன்றைய வாசகத்தில் ஒரு ஆழமான செய்தியும் இருக்கிறது. உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று சொல்லுகிறது. மக்கள் துயரத்திலும் இழப்பிலும் நம்பிக்கையின்றியும் இருந்த நேரத்தில் ஆண்டவர் ஆறுதலும் மீட்பும் வருவதாக அறிவிக்கின்றார். நாம் ஒரு துயரத்தில் இருக்கும்போது துயரப்படாதே, உனக்கு மீட்பு என்னிடமிருந்து வருகிறது என்று யாராவது சொன்னால் எவ்வளவு தைரியமாக இருக்கும். மனதின் பாரமெல்லாம் நீங்கும் அல்லவா? அதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் செய்தி. அதனால் அந்த நற்செய்தியை கொண்டு வருபவரின் பாதங்கள் கூட அழகானவை என்று கூறப்படுகிறது. நமக்கு ஒருவர் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால் அவரிடம் நாம் என்ன சொல்வோம்? வெகு நாட்களாக நான் காத்திருந்த செய்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள், சற்றே அமருங்கள், ஏதாவது சாப்பிடுங்கள் என்று சொல்வோம். ஏதாவது முடிந்ததை அவருக்கு கொடுத்து வழியனுப்பி வைப்போம். அப்படித்தானே? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. சோர்ந்து போயிருக்கும் ஒருவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு தொலைபேசி அழைப்பு, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், எல்லாம் நன்மையாக நடக்கும் என்ற ஒரு சொல் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமாம். இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நான் செல்லும் இடங்களில் நம்பிக்கையை விதைக்கிறேனா அல்லது எதிர்மறையை பரப்புகிறேனா என்று, ஆறுதலை கொடுக்கிறேனா அல்லது பிறர் மனதை உடைக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாழ்க்கை பாடம், இறைவன் நம்மை பிரச்சனைகளை மட்டும் பேசுபவர்களாக அல்ல, நம்பிக்கையை பகிர்பவர்களாக அழைக்கிறாராம். இன்று குறைந்தபட்சம் ஒருவரிடமாவது, வெளியாட்கள் கூட தேவையில்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடமாவது, கணவரிடம், பிள்ளைகளிடம், உறவினர்களிடம், நண்பர்களிடம் கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
அது அவருக்கு தேவையான மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்ல வருகிறது? நம்பிக்கையை பகிரும் வார்த்தைகள் உடைந்த இதயங்களுக்கு இறைவனின் ஆறுதலாக மாறுகின்றனவாம். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிறது. ஐயம் என்றால் தேவையற்ற பயம் நண்பர்களே. தோமா ஒரு கெட்ட மனிதர் அல்ல. அவர் உண்மையை அறிய விரும்பியவர். ஆனால் அவரது மனம் காயப்பட்டிருந்தது. அதனால் நம்ப முடியவில்லை. அதனால்தான் இயேசுவிடம் கேட்டார், நீரா இயேசு, நீர் உயிர்த்தெழுந்து விட்டீரா? உம் காயத்தை காட்டும், அதில் கை வைத்து பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் தோமாவின் ஐயமாக அன்று இருந்தது. இயேசு தோமாவை அன்று கண்டிக்கவில்லை. மாறாக அன்போடு தோமாவிடம் வந்து அவருடைய ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொன்னார். தோமா, ஐயம் கொள்ளாதே, ஐயத்தை தவிர்த்துவிடு, என் மீது நம்பிக்கை கொள் என்று தோமாவை அழைத்தார். அந்த ஒரு சந்திப்பே தோமாவின் வாழ்க்கையை மாற்றியது. நம் இந்திய தேசத்திற்கு தோமாவை தந்தது. உடனே அவர், நீரே என் ஆண்டவர் இயேசுவே, நீரே என் கடவுள் என்று அறிக்கையிடுகிறார், விசுவசிக்கிறார். சில நேரங்களில் நாமும் தோமாவை போலவே இருக்கிறோம் நண்பர்களே. என் ஜெபம் ஏன் நிறைவேறவில்லை? ஏன் இந்த பிரச்சனை? உண்மையில் இயேசு என்னோடு இருக்கிறாரா என்று சந்தேகப்படுகிறோம். ஆனால் இறைவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம் கேள்விகளுக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் அவர் நம்மோடுதான் இருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இன்று என் வாழ்க்கையில் என்ன சந்தேகங்கள் தோமாவுக்கு இருந்ததைப் போல இருக்கின்றன? அந்த சந்தேகங்களை பிடித்து கொண்டு இருக்கிறேனா? அல்லது அவற்றை இயேசுவிடம் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையோடு முன்னேறுகிறேனா என்று யோசித்து பாருங்கள். சந்தேகம் உங்கள் ஜெபத்தை நிறுத்திவிடும். ஆகவே ஐயத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? நம்பிக்கை என்பது எல்லாவற்றையும் பார்த்த பிறகு நம்புவது அல்ல. எதுவுமே நடக்காத போது, எதற்குமே சாத்தியக்கூறு இல்லாத போது உறுதியாக இயேசுவை நம்புவது. இயேசுவே, என் கண்முன்னே எதுவுமே சரியாக இல்லை, ஆனாலும் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவது. இன்று இயேசு உங்களிடம் சொல்லுகிறார், பயத்தை விட்டுவிடு, ஐயத்தை விட்டுவிடு. என் மகளே, என் மகனே, என் மீது நம்பிக்கை கொள். காண முடியாத நேரங்களிலும் இயேசுவை நம்பும் இதயமே பேறு பெற்ற இதயம். அது நிச்சயம் அதிசயங்களை காணும் இதயம். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. தோமாவை போல உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்ப நம்மால் முடியவிட்டாலும் நம்மால் நம் குடும்பத்திற்குள் இயேசுவை பற்றி சொல்ல முடியும். நம் பணியிடத்தில் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நன்மை செய்து, நன்மையை பேசி, நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி வாழ முடியும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஆண்டவர் இயேசு பிற இனத்தாரை கூட தம்மை போற்ற ஜெபிக்க அழைக்கிறார். அப்போது நாம் அவருடைய இனம், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் நம் வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக இருக்கும் நண்பர்களே. அது வழிகாட்டும். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உம்மிடம் நாங்கள் தவறாமல் ஜெபிக்க எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஜெபமே எங்களுக்கு ஜெயத்தை தரும், எங்களுக்கு நினைவூட்டும் இயேசுவே. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்து உள்ளது. இயேசுவே, என் வாழ்நாளெல்லாம் நீர் காட்டிய மாறாத அன்பிற்காக நன்றி. இனியும் காலமெல்லாம் நீர் எனக்கு காட்டப் போகிற அன்பிற்காக நன்றி இயேசுவே. உமது உண்மை என்றென்றும் என் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும்படி ஜெபிக்கின்றேன். இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன். தேவைகளை சந்தித்து என்னை காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.